முதலில் சுய உந்துதல் செல்ஃப் மோட்டிவேஷன் பற்றி பேசுவதற்காக ஆஷா பர்வீன் அவர்களை உங்கள் கரவொலியோடு அழைக்கிறோம். செல்ஃப் மோட்டிவேஷன் எனப்படும் சுய உந்துதல் என்ற தலைப்பில் உங்கள் முன்னுரையாட வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஆஷா பர்வீன் ஆஃப் 6th ஸ்டாண்டர்ட். சுய உந்துதல் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. நாம் இன்று பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம். இவை அனைத்தும் சுய உந்துதல் மூலமே உருவானவை. சுய உந்துதல் இல்லை என்றால் தாமஸ் ஆல்வா எடிசனால் மின்சார விளக்கையும், மார்க்கோனியால் வானொலியையும், கிரகாம் பெல்லால் தொலைபேசியையும் கண்டுபிடித்திருக்க இயலாது. நேற்றைய தினத்தை நம்மால் சரி செய்ய இயலாது, ஆனால் நாளைய தினத்தை நம்மால் சரி செய்ய முடியும். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்னும் போது வெற்றிகளும் தோல்விகள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? வெற்றி என்றாலும் தோல்வி என்றாலும் சமமான நிலையில் இருக்கும் மனதை கொண்டு விட்டாலே நம்மை எதுவும் பாதிக்காது. ஆனால் இன்று இருக்கும் இளைய தலைமுறை தோல்வி என்றால் உடனே நத்தையாய் கூட்டுக்குள் சுருண்டு ஒடுங்கி விடுகின்றனர். இதை தவிர்க்க நல்ல நல்ல எண்ணங்களை மனதில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். வெற்றி தோல்வியை சமமாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாதிக்கணும் என்றால் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும். விதியின் வழியில் எனது வாழ்க்கை செல்லட்டும் என்ற எண்ணத்தில் சோம்பி கிடக்காமல் நான் மூச்சுள்ளவரை முயன்று கொண்டே இருப்பேன் என்ற சுய ஊக்குவிப்பு சிந்தனைகள் நம் மனதில் உலவிக்கொண்டே இருக்க வேண்டும். பிறந்திருப்பது வெற்றி கொடி நாட்டவே தவிர தோல்விக்கான காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்க அல்ல. நாம் எந்த சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும் எந்த சூழ்நிலையில் வளர்ந்து கொண்டிருந்தாலும் என்னால் முடியும் என்ற சுய ஊக்குவிப்பு சிந்தனை எப்பொழுதும் இருக்க வேண்டும். பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் வாங்க வேண்டும் பாராட்டு. ஆகவே பாராட்டும்படியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் உருவாக வேண்டும். சோதனைகளை கடந்தால்தான் சாதனைகளை படிக்க முடியும். வெற்றியாளர்களின் வரலாறுகளை படித்தால்தான் நமக்கும் வரலாறு படிக்கும் எண்ணமும் உருவாகும். உலக குத்துச்சண்டை வீரரான மேரி கோம் தனது விடா முயற்சி மற்றும் சுய ஊக்குவிப்பு மூலம் 6 முறை உலக சாம்பியன் ஆனார். என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்ற சிந்தனை மாணவர்களாகிய நம் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது. வெறுமனே உழைத்தால் மட்டும் போதாது, வித்தியாசமான சிந்தனைகளோடு திட்டமிட்டு உழைக்க வேண்டும். 10ஓடு 11ஆக இல்லாமல் மற்றவற்றிலிருந்து மேம்பட்டு உயர்வாக எனது செயல் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் உருவாக வேண்டும். வித்தியாசமான சிந்தனையும் விவேகமான செயலும் தான் ஒருவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை புரிந்து செயலாற்ற வேண்டும். ஆண்டொன்று போனால் வயதொன்று ஆகும் என்பது பழைய மொழி. ஆண்டொன்று போனால் திறன் ஒன்று கூடும் என்ற புது மொழியை நெஞ்சில் நிறுத்தி புதிய திறன்களை கற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் முயல வேண்டும். தொடர் முயற்சியும் முடிவில்லாத பயிற்சியும் என்றால் சாதாரண மனிதனும் சாதனையாளனாகலாம். படுத்து கிடப்பவனுக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து உழைப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குதான் என்பதை புரிந்து செயல்படுபவர்கள் வெற்றியின் சிகரத்தை தொடுகிறார்கள். ஓடினால்தான் நதி, வளர்ந்தால்தான் செடி, பறந்தால்தான் பறவை, அதுபோல முயன்றால்தான் முன்னேற்றம். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது, நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. தயங்குபவர் கை கட்டுகிறார், துணிந்தவர் கைத்தட்ட பெறுகிறார் என்று பிடல் காஸ்ட்ரோ சொன்னதை மனதில் நிறுத்தி நம் அனைவரும் சுயோக்கத்துடன் செயல்பட்டு அனைவரின் கைத்தட்டலை பெற வேண்டும். நன்றி, வணக்கம். மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ஆஷா பர்வீன். எதிர்நீச்சல் அடிக்கணுன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லுவதை போல முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும்ன்ற விஷயத்த ரொம்ப அடிக்கோடிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டுமல்ல, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை யார் தேடுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் தெளிவார்கள். மற்றவர்களுடைய குறையை தேடுபவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு எதையுமே பிளான் பண்ணி பண்ணணுன்ற விஷயத்தையும் அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. மாணவிக்கு உங்களுடைய கரவொலியோடு நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம்.